தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், அப்பத்தினால் மாத்திரம் மனுஷன் பிழைக்க மாட்டான் என்றால், அது ஒரு சாதாரணமான மனிதர்களுடைய வாழ்க்கையை அது குறிக்கிறது. அதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போகிறது, கல்யாணம் கட்டிக்கிறது, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. அதைத்தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்க மாட்டான் என்பது அதுதான். ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அழுத்தமாக கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அது என்ன என்றால், அது ஒரு சாதாரண வாழ்க்கையை குறிப்பதாக அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை, அதாவது ஆன்மீக வாழ்க்கையை, ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை அது குறிப்பதாக உள்ளது. அதை வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமென்றால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார் அல்லவா? அதுதான். அப்போது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னால், அது ஒரு மனிதனுடைய ஒரு உண்மை உள்ள வாழ்க்கையை குறிப்பதாக உள்ளது. ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் அது மனிதர்களுடைய உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை குறிப்பதாக உள்ளது. உண்மையுள்ள வாழ்க்கை என்றால் நம்முடைய வாழ்க்கையின் எப்பகுதியிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு சின்ன காரியத்தில் இருந்தாலும் சரி, நாம் அதில் ரொம்ப கவனமாக உண்மை உள்ளவராக இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லப்போனால், இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. அதில் அநேகர் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க அதை தவறுன்னு சொன்னால் அது கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை அதெல்லாம் தவறு கிடையாது, நம்ம பணத்தை தானே அவங்க நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க, நம்மக்கிட்டேருந்து பணத்தை அவங்க கொள்ளையடித்து அதை நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது அது சரிதான், அதில் நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டேன், இது ஒரு நேர்மையான செயல் கிடையாது அப்படின்னு. ஏனென்றால் ஆண்டவரை தொழுது கொள்கிற நாம் இந்த விஷயத்தில் நாம் நேர்மை தவறி நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய சாட்சி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உண்மை உள்ளதாக காணப்பட வேண்டும் என்பதில் நாம் விழிப்போடு காணப்பட வேண்டும். பாருங்கள், ஒரு நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, 1ஆம் அதிகாரத்தில் தான் நினைக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் ஒரே பை இருக்கட்டும் என்பதாக அவன் பொருளாசை உடையவன் சொல்லுவான். அந்த கொள்ளைக்காரன் என்ன சொல்லுவான், நம்ம எல்லோருக்கும் ஒரே பை இருக்கட்டும் என்பதாக சொல்லி பொருளாசையை தூண்டுவான். பொருளாசை உடையவர்களுடைய நடக்கையெல்லாம் இப்படித்தான் இருக்காது, அவர்களுடைய உயிரை வாங்கும் என்று சொல்லி நீதிமொழிகளை எச்சரிப்பு கொடுக்குறார் ஆண்டவர். ஆகையால் கொள்ளையடித்தவன் நம்மகிட்டேருந்து கொள்ளையடித்தவனுடைய பணத்தை நமக்கே திருப்பி கொடுக்குறான் என்றால் நாமும் அந்த கொள்ளையில் பங்கு உடையவர்களாக மாறிவிடுவோம். ஆகையால் இப்படி சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம உண்மை தன்மையை இழந்து விடுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சத்தியமுள்ளதாக இருக்க வேண்டும். சத்தியமுள்ள தேவனை பின்பற்றுகிற நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றபடி அப்பத்தினால் பிழைப்பது என்றால் பாருங்கள், ஒரு விலங்கு கூட சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. ஆனால் மனிதனும் இதையே தான் செய்கிறான். சாப்பிடுகிறான், வேலைக்கு போகிறான், தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறான், இனப்பெருக்கம் பண்ணுகிறான். இதுதான் அப்பத்தினால் பிழைப்பது. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லக்கூடியது, வார்த்தை என்று சொல்லக்கூடியது சத்தியத்தை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார், அவர்தான் நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்பதாக கூறுகிறார். ஆகையால் சத்தியத்துக்கு நாமும் சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். நாமும் சத்தியத்தை உடையவர்களாக கை கொண்டு வாழ்கிறவர்களாக வாழ வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, இந்த ஜனங்கள்
என்னுடைய ஜனங்கள் போல வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். தேவாலயத்திலே போய் நம்ம அப்படித்தான் உட்காந்து கேட்கிறோம். ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு விலகி தூரமாக இருக்கிறது. இருதயம் என்றால் நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை கடவுளுக்கு விரோதமாக, அவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் வாரம் வாரம் தவறாமல் தேவாலயத்துக்கு போகிறோம். ரொம்ப வாஞ்சியோடு வார்த்தைகளை கேட்குறோம். ஊழியக்காரர் அல்லேலியா என்று சொல்ல சொன்னால் நம்ம எல்லாத்தோட நம்ம தான் சத்தமாக அல்லேலியா என்று சொல்கிறோம், கைதட்டுகிறோம், பாடுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்நிய பாஷை பேசுகிறோம், துள்ளி குதிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் எப்படி இருக்கிறது? கடவுளுக்கு பயந்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய எல்லா செயல்களையும் சீர்தூக்கி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய எல்லா செயல்களையும், நம்முடைய வார்த்தைகளையும் பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு ஒரு ஃபோன் வந்தோன்னா, இதான் நான் கிளம்பி வந்துட்டுருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, இருக்கக்கூடாது சகோதரர்களே. உண்மை இருக்க வேண்டும். சின்ன வார்த்தை என்றாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும். நம்ம இன்றைக்கி போட்டுக்கிறதுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் போட்டுக்கிறதுக்கு அத்தனை பேண்ட்டு அத்தனை சட்டை இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு, கணக்கே இல்லை என்கிட்ட இருக்க பேண்ட் சட்டைக்கு. ஆனால் இப்போவும் துணி எடுத்துகிட்டே தான் இருப்பார். அதை நான் மனப்பாங்க நான் சொல்கிறேன், இதை குற்றப்படுத்தலை. ஆனால் உண்மையாக நம்ம அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? மற்றவருக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்துகிறேன் என்பதாக சொல்கிறார். அதே போல் மற்றவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணுவதற்கு முன்பாகவே நாம் எளிமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எளிமையாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ட்ரெஸ் தான் வைத்திருந்தார். இன்றைக்கி நாம் எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த துறவிகள் என்று சொல்லக்கூடிய ஜைன துறவிகளெல்லாம் இரண்டு ஆடைகள் தான் வைத்திருக்கிறார்கள். அவர்களே அப்படி இருந்து உண்மையை பின்பற்றுவதில் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும்? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர் ஆசாரியர் போன்ற இவர்களுடைய உண்மையிலும் உங்களுடைய உண்மை அதிகமாக இராவிட்டால், பரிசேயர் சதிசேயர் ஆசாரியர்கள் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆகையால் நம்முடைய நீதி எப்படி இருக்க வேண்டும்? தசமபாவம் கொடுப்பதனால் நாம் நீதி உள்ளவர்கள் என்று ஆகிவிட முடியுமா? காணிக்கை போடுவதனால் நாம் நீதி உள்ளவர்கள் என்று ஆயிட முடியுமா? இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ராபோஜனை தவறாமல் கடந்து கொள்வதனால் நீதி உள்ளவர்கள் என்று ஆயிட முடியுமா? முடியவே முடியாது சகோதரர்களே. உண்மை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளும் புறமும் உண்மை வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு செயலிலும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் சிலிண்டர் ஒன்று வாங்கி தரோம் என்றால் எத்தனை பேர்கள் சிலிண்டருக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு மட்டும் வாங்கிக்கிறார்கள். 890 ரூபா தான் அதுக்கு ரேட்டு, இன்றைக்கி ரேட்டு. ஆனால் அப்படி வாங்கி தருவதே இல்லை. 1100 1200 என்று வைத்து அவர்கள்கிட்டருந்து இவங்க 10 300 தங்கள் செலவுக்கு வாங்கி கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இப்படி பண்ணுகிறார்கள். இது உண்மை அல்ல சகோதரர்களே. உண்மையான வாழ்க்கைக்கு இது அடையாளமே அல்ல. இப்படி எத்தனையோ சொல்லலாம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், இயேசுவை பின்பற்றுகிற நாம், இயேசுவை அறிக்கை செய்கிற நாம் எவ்வளவு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கவனித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இது சொல்லிக்கொண்டா போனால் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். அதிகமாக துணிமணி வைத்திருப்பதும் அதிக ஆடம்பரமும் இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். இதெல்லாம் உண்மைக்கு விரோதமான காரியங்கள். கடவுள் என்று சொன்னாலே உண்மை என்று தான் அர்த்தம், சத்தியம் என்று தான் அர்த்தம். அடிக்கடி சொல்லித்தராங்க என்னென்னா, எதற்காகவும் இயேசுவை விட்டு விடாதீர்கள், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். என்னை கேட்டால் இது மத போதனையாகத்தான் தெரிகிறது. உண்மையாக எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? அல்லது நாம் உண்மையாக இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? எதற்காகவும் உண்மையை விட்டு விடாதிருங்கள். உண்மைக்காக எதையும் நாம் இழக்கலாம். இப்படித்தான் சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது இப்படித்தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லித்தரவும் வேண்டும். இதுதான் உண்மை. மற்றபடி கிறிஸ்துவை பின்பற்றுவது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வெறும் மத போதனையாக, வெறும் கொள்கை அளவில், கோட்பாடு அளவில் இருந்தால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது சகோதரர்களே. சிந்தியுங்கள். உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோமாக. நன்றி.